மகாதேவன் கல்யாண சுந்தரம் பேசுங்க. மாலை வணக்கம். வணக்கம் வணக்கம் சார். இது வரலும் யாரும் கட்சிக்காக பாடுபட்ட மாதிரி தெரியல. கட்சிக்காக யாரும் பாடுபடல. சும்மா ஏதோ ஏனா தானோ நின்றுட்டு அவங்கவுங்க சம்பாதிக்கிறதுக்காக நின்றுட்டு போயிட்டாங்களே தவிர கட்சியில யாரும் குறைஞ்சபட்சம் ஓட்டு கூட வாங்க முடியாம போயிட்டு அதிமுக கண்ணு கெட்டின வரலும் எதிரியே இல்லாத இருந்த கட்சி இப்ப எதிரியா தான் தெரியுறமே தவிர யாரும் நம்ம ஜெயிக்கிற மாதிரி தெரியல. ஒற்றை தலைமை நமக்கு யாராவது முயற்சி பண்ணாதான் நமக்கு பண்ண முடியும், ஜெயிக்க முடியும். நம்ம அது உங்களை மாதிரி உள்ளவங்க நீங்க பேசுற மாதிரி நீங்க எவ்வளவு எடுத்து ஒவ்வொரு மீட்டிங்கும் எப்படி பேசுறீங்கிறது புரிகிறவங்களுக்கு தான் தெரியும். அது நீங்க எடுத்து சொல்ற மாதிரி யாரும் இது ஒன்றும் கட்சிக்கா யாரும் பேசல. நீங்க மேடி எல்லாம் 234 தொகுதி மீட்டிங் முடிஞ்சப்புறம் ஒவ்வொரு ஏரியாவா ஒரு பாராளுமன்ற தொகுதியா நம்ம முயற்சி பண்ணி எல்லாம் தொண்டரெல்லாம் கூப்பிட்டு கொடி ஏத்தி அண்ணாவும் எம்ஜிஆர் படமும் இருக்கிற கொடியை போட்டு கொடி கம்பதி ஏத்தி எல்லாம் பண்ணாதான் நம்ம தனிப்பட்ட முறையில கொண்டு வர முடியும்னு என்னுடைய அபிப்பிராயம். நீங்க தான் முயற்சி பண்ணணும் அதுக்கு. இல்ல இதுல அந்த ஒற்றை தலைமைங்கிறதுல எடப்பாடி பழனிசாமியும் பன்னீர்செல்வம் பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேருக்கு இடையிலேயே கடுமையான போட்டியும் கால வாருகிற அந்த நிகழ்வுகளும் நடந்துகிட்டு தான் இருக்கு. பன்னீர்செல்வம் என்ன நினைக்கிறாருன்னா பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆதரவுல எடப்பாடி பழனிசாமியை எப்படியாவது ஓரம் கட்டிட்டு இவர் ஒற்றை தலைமையாக பொதுச் செயலராக வந்துடணும் என்கிற முயற்சியில ஒரு பக்கம் இருக்காரு. அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கம் தான் ஒரு ஒற்றை தலைமையாக பொதுச் செயலாளராக உருவெடுத்து விட வேண்டும் என்கிற முயற்சியில. ஆனா நம்முடைய நிலைப்பாடு என்பது ஒற்றை தலைமை வேணும், பொதுச் செயலாளர் வேணும். அந்த பொதுச் செயலாளர் என்பவர் அதிமுகவுடைய அடிப்படை தொண்டர்களால தேர்ந்தெடுக்கப்படுகிறவராக இருக்கணும். ஒன்றுபட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உருவாக்கப்படணும். ஒரு வலிமையான அதிமுகவாக இருக்கணும். சாதிக்கும் மதத்துக்கும் லஞ்சத்துக்கும் ஊழலுக்கும் அப்பாற்பட்ட தலைமையாக அது இருக்க வேண்டும். அப்பதான் மீண்டும் வருகிற நாடாளுமன்ற தேர்தலாகட்டும் சட்டமன்ற தேர்தலாகட்டும் ஆளுகிற கட்சியாக அதிமுக உருவெடுக்க முடியும். அதை நோக்கித்தான் நம்ம பயணிக்கிறோம். ஆனால் அவ்வப்பொழுது இவர்கள் செய்கிற தவறுகளையும் நம்ம சுட்டி காட்ட வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். இல்லைன்னா நாம் செய்தது எல்லாமே சரி என்கிற கற்பனையில அவங்க போகக்கூடாது. அதனாலதான் நம்ம தவறுகளையும் சுட்டி காட்டணும். இப்ப யோசிச்சு பாருங்க, இந்த உள்ளாட்சி தேர்தல் 2019 நடந்திருந்தா 5 ஆண்டு காலம்னா வருகிற நாடாளுமன்ற அவங்க பொறுப்புல இருந்திருப்பாங்கல்ல. நிச்சயமா ஒரு 50 லட்சம் ஓட்டு கூட கிடைச்சிருக்கும் அதிமுகவுக்கு. ஆனா இவர் ஒரு 5000 கோடி சேர்த்து சம்பாதிக்கிறதுக்காக மொத்த கட்சியவே காலி பண்ணிட்டாங்க. அதான் இதுக்கு இன்னும் வருங்காலம் திரு கேசிபி அவர்கள் முயற்சியில தான் அதிமுக ஒற்றை தலைமைக்கு உருவாகும்னு என்னுடைய தனிப்பட்ட எண்ணம். பேசுவோம். மாலை வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. ஒட்டுமொத்த மக்களோட கருத்து என்னண்டா நீங்க சொல்றது ஐயா, ஒற்றை தலைமை வேணும் நம்ம கட்சிக்கு கழகத்துக்கு. அது உங்க தலைமையில இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். அதுக்கு நீங்க ஒரு நல்ல முடிவு எடுத்து நம்ம கழகத்தை கட்டி காப்பாத்தா நல்லா இருக்குங்க. எது உங்களோட எம்எல்ஏ தொகுதி? எது உங்களுது? தேனி மாவட்டங்கய்யா, கம்பம் தொகுதிங்கய்யா. கம்பம் தொகுதி. எப்படி உள்ளாட்சியில எல்லாம் அங்க என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருந்தது? உள்ளாட்சியில இல்லைங்கய்யா, நம்ம கட்சிக்காரவங்க பூரா டிஎம்கேக்கு ஆதரவா வேலை செஞ்சு டிஎம்கே சேர்மன் ஆக்கிட்டாங்கய்யா. ஏன்? அது உள்கட்சி, அதே அவங்க கம்யூனிட்டி சார்ந்து வேலை செஞ்சுட்டாங்கய்யா. அதுல தலைமை அப்படி வேலை செஞ்சவங்கள கட்சியில இருந்து நீக்கிருச்சுங்கய்யா. நீக்கி தலைமை நடவடிக்கை எடுத்துருச்சு. ஒற்றை தலைமை கண்டிப்பா வேணும்ங்க. வேணும். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க தம்பி? நான் ஐடி விங்ல இருக்கீங்க. ஐடி விங்ல இருக்கேன். என்ன படிச்சிருக்கீங்க? பிஏ கிறிஸ்டின்யா. சரி சரி சரி. இப்ப என்ன வேற ஏதாவது தொழில் செஞ்சுட்டு இருக்கீங்களா? இல்லைங்க, இபில ட்ரை பண்ணிக்கிறீங்க. இபிக்கு. இபிலையா? சரி சரி, பேசுவோம் சார். இப்போ ரீசெண்டா உள்ளாட்சி தேர்தலில் 50 லட்சம் பேரும் பேசுறாங்க. நம்ம ஏடிஎம்கே நெல்லை மாவட்டத்துல திசையன்வில்லை அப்படிங்கிற பேரூராட்சியில நம்ம அந்த நகராட்சியில நம்ம ஏடிஎம்கே தான் ஜெயிச்சிருக்காங்க சார். அந்த இடத்துல 50 லட்சம் பேரம் பேசி டிஎம்கே ஆளுங்க கேக்குறாங்க. ஆனா அந்த இடத்துலயுமே நம்ம ஏடிஎம்கே அந்த அம்மா விட்டு கொடுக்கல. விட்டு கொடுக்காம என்னால என்னுடைய மக்களுக்கு என்னால மோசம் செய்ய முடியாது அப்படின்னு எல்லாம் இருக்கிறாங்க சார். ஆனா நம்ம ஒரு தொகுதியில பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஏடிஎம்கேல இருந்தவங்க எல்லாம் போய் டிஎம்கேல ஜாயின் பண்ணிருக்காங்க சார். இந்த மாதிரி ஏன் தெரியல சார். ஜாயின் பண்றாங்க.
இந்த மாதிரி நான் வந்து பாத்தீங்கன்னா சார், நான் என் பேர் சதீஷ். நான் வந்து பவானி சாகர் தொகுதி நம்ம பண்ணாரி இருக்காரு இல்லைங்களா சார், எம்எல்ஏ, அவருடைய தொகுதியிலிருந்து பேசுறேங்க சார். நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷமா அவருக்காக தான் சப்போர்ட் பண்ணிட்டு, இதுக்கு முன்னாடி ஈஸ்வரன் இருந்தார் எம்எல்ஏவா, சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறேங்க சார். ஆனா ரீசெண்டா பாத்தீங்கன்னா எங்க ஊர் தாளவாடி ஊராட்சிங்க சார், அங்க இருக்கிற பிரசிடென்ட் வந்து போன வருஷம் தேர்தல் வர்றதுக்கு முன்னாடி ஏடிஎம்கேவா இருந்தாரு. ஆனா இப்போ பாத்தீங்கன்னா டிஎம்கேவுக்கு மாறிட்டே இருக்கிறாங்க. ஏன் இந்த மாதிரி வந்து ஆக்ட் பண்றாங்கன்னு தெரியல. இந்த மாதிரி முன்னாடி ஃபியூச்சர்ல நடக்காம இருக்கிறதுக்கு நீங்க ஏதாவது பிளான் சொல்லுங்க, இல்ல ஏதாவது நம்ம திட்டங்கள் போடலாமா? நம்மளுடைய கட்சி வந்து ரொம்ப பலவீனமா ஆயிட்டே இருக்குங்க சார். அதாவது ஆட்களுடைய எண்ணிக்கை வந்து குறைஞ்சுக்கிட்டே இருக்குது. இது எனக்கு வருத்தத்தை அளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஆக்சுவலி நான் வந்து பெங்களூர்ல ஐடில ஒர்க் பண்றேங்க சார். இருந்தாலுமே எனக்கு ஏடிஎம்கே மீது நாட்டம் இருக்கிறதுனால நான் வந்து இதுக்காக போராடணும், உழைக்கணும் ஒரு இளைஞனா அப்படின்னு நினைக்கிறேங்க சார். என்ன படிச்சிருக்கீங்க தம்பி? சார் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் படிச்சுட்டு ஐடி கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்கிறேங்க சார், பெங்களூர்லயா? ஆமாங்க சார். புதுசா ஒரு ஆப் கூட நம்ம இது பண்றோம். ஓகேங்க சார். கிட்டத்தட்ட வந்து நம்ம ஒரு 1.5 லட்சம் 2 லட்சம் ஓகேங்க சார் தொடர்புகள்ல இருக்காங்க. இத வந்து நம்ம 25 லட்சம் பேரா வந்து நம்ம கொண்டு வர்றதுக்காக பண்றோம். நீங்க கொஞ்சம் அந்த ஐடி விங்ல இந்த நிகழ்ச்சியில இருக்கிற எல்லா இளைஞர்களுமே அந்த ஐடி விங்ல நம்மளோட அந்த சோசியல் மீடியால எவ்வளவு தூரத்துக்கு எல்லாரையும் ஒரு ஒருங்கிணைக்கலாம். அதுல நம்ம ஒருத்தர் எல்லாருமே அந்த கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளுகிற வகையில ஒரு ஆப் நம்ம ட்ரை பண்ணிட்டு இருக்கிறோம். அதை கொஞ்சம் எல்லாருமே என்ரோல் பண்ணோம்னா ஒரு 25 லட்சம் பேர் வரைக்கும் நம்ம அதுல கொண்டு வரலாம். அந்த ஒருங்கிணைப்பை முடிச்சுட்டோம்னா இந்த இயருக்குள்ள, இந்த வருடத்துக்குள்ள முடிச்சிட்டோம்னா இந்த வருஷ கடைசியில இருந்து நம்ம 234 சட்டமன்ற தொகுதிகளுக்கு நம்ம பயணிக்கலாம். அங்க நேரடியாக எல்லோரையும் நம்ம சந்திச்சு இந்த இயக்கத்தை வலிமைப்படுத்துகிற ஒரு நிகழ்வு செய்யலாம். உள்ளாட்சி மன்றத்தை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதுமே ஆளுகிற கட்சிக்கு ஒரு சாதகமான சில அம்சங்கள் இருக்கும். அதனாலதான் நான் பேசுற பொழுதே சொன்னேன், இதுல நம்ம தவறு செய்ததே என்னன்னா, வேலுமணி தன்னுடைய சுயநலத்துக்காக அந்த தேர்தலை நடத்தாம விட்டார். நீங்க வந்து நம்ம ஆட்சியில இருக்கிற பொழுதே நம்ம அந்த தேர்தல் நடத்தி இருந்தோம்னா நிச்சயமா பெரும்பான்மையான இடங்கள்ல ஒரு 60-70% நம்ம வெற்றி பெற்று இருக்கலாம். அது திரும்ப நம்ம ஆட்சி அமைக்கிறதுக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கும் இது உபயோகமா இருந்திருக்கும். பரவாயில்ல, இனி நீங்க சொல்லுங்க சார். இது வந்து நீங்க சொல்றது ஒரு வேலிட் பாயிண்ட்டுங்க சார். அதாவது இது திமுகவினுடைய திட்டமிட்ட ஒரு இதுங்களா சார்? அவங்களுடைய பிளான் பண்ணி தான் அவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி உள்ளாட்சி தேர்தலை கொண்டு வரணும் அப்படின்ட்டு அவங்களா பிளான் பண்ணி பண்ணாங்களா, இல்ல வந்து நம்ம ஆளுங்கட்சியா இருக்கிறப்போ இது நடக்கக்கூடாதுன்னு அவங்க பிளான் பண்ணி தடை பண்ணாங்களா எதிர்கட்சியா இருக்கிறப்போ? அது வந்து நம்ம ஆளுங்கட்சியா இருக்கிற பொழுது பொறுப்பு இல்லாம சுயநலத்துக்கு ஒரு இந்த தேர்தலை நடத்தாம விட்டுட்டாங்க. நம்ம உண்மையை வந்து நமக்குள்ள குறைந்தபட்சம் நமக்குள்ளையாவது நம்ம வந்து பேசணும். அதாவது நம்ம அரசாங்கம் இருந்த பொழுது இந்த தேர்தலை 2019 நடத்தி இருக்கலாம். நீங்க சொன்னீங்க இல்லையா, சில இடங்கள்ல அந்தந்த பகுதியில் இருக்கிறவங்க எது ஆளுங்கட்சியோ அந்த பக்கம் தாவறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது எனக்கு பிடிக்கவே இல்லைங்க சார். உண்மையிலே ஆளுங்கட்சியா நம்ம இருக்கிற பொழுது இந்த தேர்தலை நடத்தி இருந்தா என்ன ஆயிருந்திருக்கும்? பணபலம் இருந்திருக்கும், அரசாங்க பலம் இருந்திருக்கும், அதிகாரிகள் ஒத்துழைச்சிருப்பாங்க, கட்சிக்காரங்க இன்னும் கொஞ்சம் உற்சாகமா பணியாற்றி இருப்பாங்க. அப்ப 1,35,000 இடங்களுக்கு அந்த பொறுப்பாளர்களை கொண்டு வர்ற பொழுது 2011 எடுத்து பாருங்க. அதாவது சட்டசபை தேர்தல் முடிந்த உடனே அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் அந்த உள்ளாட்சி தேர்தலை நடத்தினாங்க. 92% வெற்றியை அதிமுக பெற்றது. அப்ப நீங்க 1.5 லட்சம் 1,35,000த்துல 92% நீங்க போட்டு பாருங்க, வெறும் 8% தான் அவங்க வாங்கியிருந்தாங்க. அதாவது வெறும் 12,000 இடங்கள், 1 லட்சம் தான் திமுக வாங்கியிருந்தாங்க. 1,20,000 இடங்கள்ல அதிமுக பொறுப்பாளர்கள் வெற்றி பெற்றாங்க. ஏன்? அன்னைக்கு அரசாங்கம் நம்ம கையில இருந்தது. அந்த அரசாங்கத்துல இருக்கிற பொழுது நமக்கு அந்த பணபலம் வந்து இருக்கும், அரசு அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு இருக்கும், கட்சிக்காரங்க உற்சாகமா செய்வாங்க, வாக்களிக்கிற மக்களும் ஆளுங்கட்சிக்கு ஓட்டு போடலாம் என்கிற அந்த மனநிலை இருந்திருக்கும். அப்படி செய்திருந்தாங்கன்னா இன்றைக்கு ஒரு 90% இல்ல 80% வெற்றியை நம்ம பெற்றிருந்தா கூட 1 லட்சத்துக்கு மேற்பட்டவங்க அந்த பொறுப்புல வந்து வந்திருப்பாங்கல்ல. அப்ப அது கட்சிக்கு ஒரு எவ்வளவு பெரிய பலமா இருக்கும். அதை தவற விட்டுட்டாங்க இவங்க. அது ஒரு தவறு. இரண்டாவது பார்த்தீங்கன்னா, இப்ப
குறைஞ்சபட்சம் அந்தந்த இடத்துல போட்டு தேர்தலில் போட்டியிட்டவங்களுக்கு வந்து ஒரு பொருளாதார ரீதியா உதவி செஞ்சிருக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு கட்சிக்காரங்களும் பார்த்தீங்கன்னா கட்சியிலிருந்து தேர்தல் செலவு தர்றோம்னு சொன்னதை நம்பி அவங்க நகை நட்டெல்லாம் வந்து அடகு வச்சு செலவு பண்ணி கடைசியா அவங்க தோல்வியை பெறுகிற பொழுது அவங்க ஒவ்வொரு தனிப்பட்ட முறையில ஒவ்வொரு குடும்பமும் பாத்தீங்கன்னா 10 லட்சம் 15 லட்சம் கடனாளி ஆயிடுறாங்க. அப்ப இது தவிர்க்கப்பட்டிருக்கலாம். அப்ப இது எங்க தவறு நடந்தது? நம்ம அரசாங்கத்துல இப்ப திமுக என்ன பண்றாங்க, ஆளுங்கட்சியா வந்த உடனே நம்ம தேர்தல் நடத்திடலாம்னு நடத்துறாங்க, அதனால அவங்க ஜெயிக்க முடியுது. நம்ம அது மாதிரி செஞ்சிருக்கணும். 2016 அம்மா இறந்துட்டாங்க, அப்ப நம்ம செய்ய முடியல. 17 இயக்கம் ஒன்றிணைக்கப்பட்டது, பரவாயில்ல. 18 நடத்தி இருக்கலாம், 19 நடத்தி இருக்கலாம். அப்படி நடத்தி இருந்தா ஒரு மிகப்பெரிய வெற்றியை வந்து நம்ம பெற்றிருக்க முடியும். அந்த இடம் தான் நம்ம வந்து தவற விட்டுட்டோம். எதிர்காலத்துல உங்களை போல நல்ல இளைஞர்கள் வந்து இந்த இயக்கத்தை வலிமைப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க. நிச்சயமாக ஒரு வலிமையான அதிமுகவை நாம் நம்முடைய ஒருங்கிணைப்பு மூலமா கட்டமைப்போம். ஐயா வணக்கம். வணக்கம். இப்போ நம்ம இதுல கட்சியில வந்து ஜெயிக்கக்கூடிய வார்டுல கூட மாவட்ட செயலாளர்கள் கட்சியில இருந்து கொடுத்த பணத்தை நின்னவங்களுக்கு யாருக்குமே இது பண்ணல. டிஎம்கே ஆளுங்க கூட்டணி போட்டு ரொம்ப வீக்கா சும்மா ஒப்புக்கு நானும் வந்து ஒரு வேட்பாளர் நிறுத்தினேன். நம்பர்ல அதை நீங்க பாத்தீங்கன்னா முன்னாள் சுதர்சனத்தை நல்லா பண்ணிருக்காங்கன்றது உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கோம். இப்போ நமக்கு வந்து சொல்லி அவங்க 5 வருஷம் ஆண்டாங்க. திரும்ப நீங்க இதெல்லாம் பண்ணீங்களானாதான் எல்லாரும் திரும்ப அந்த உற்சாகத்தோட தான் இருக்காங்க. பணத்துக்கு வேலை போனவங்க போனா கூட மக்கள் ஓட்டு போட தயாரா இருக்காங்க. இவங்க அந்த மாவட்ட செயலாளர்கள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த திமுக கூட கூட்டணி போட்டு நம்மளை தோத்தது பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு 7 பேர் ஜெயிச்சிருக்காங்க 33 வார்டுலன்னா அதுக்கு வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் அனுப்பிச்சிருக்கேன். அந்த புக்கோட இது எடுத்து போட்டோ எடுத்து உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன். அது பாத்தீங்கன்னா நம்ம மாவட்ட செயலாளரும் சிட்டிங் எம்எல்ஏவும் திமுக மாவட்ட செயலாளரும் பேசிக்கிட்டு அதுக்கு தேவையான இடத்துல உனக்கு தேவையான இடத்துல வீக்கான ஆளுங்களை போடுறேன், அது மாதிரி ஒப்புக்கு நானும் வேட்பாளர்கள் நிறுத்துன்ற மாதிரி நிறுத்தி இது பண்ணிட்டு இருக்காங்க. மறுபடியும் ஒரு இது வரணும்னா இவங்க 2 பேருமே வேஸ்ட். இவரு அவர் முழுங்கலான்னு பாக்குறாரு, இவரு அவர் முழுங்கலான்னு பாக்குறாரு. கட்சியை யாருமே நினைச்சுப்பாங்க யாரு பெரிய ஆளுன்னு பாத்துட்டு இருக்காங்களே தவிர அந்த இது இப்போ நம்ம இதுல வந்து நிறைய பேருக்கு இது பரவுது சொல்லிட்டு இருக்கோம். அவங்களும் வந்து வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க, வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு விட்டுட்டு இருக்கேன். இப்போ வந்து நீங்க எதனா பண்ணீங்களானதான் இன்னும் ஒரு 10-20 பேர் சேர்த்து அது மாதிரி பண்ணீங்களானதான் ஒரு மீட்டிங் போட்டு நீங்க சொன்னீங்களா ஒரு தொகுதிக்கு ஒரு இது பண்ணுவோம்னு சொல்லிட்டு அது மாதிரி பண்ணீங்களானதான் நம்ம திரும்ப பழைய இது கண்டிப்பா கொண்டு வந்துடலாம். பழைய இது வந்து ஒரு சும்மா ஒரு 4 மீட்டிங் ஒரு 4 தொகுதியில மீட்டிங் போட்டாலே இந்த ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டு திரும்ப ஜனங்கள் இப்படி வர ஆரம்பிச்சிருவாங்க. அதனால வந்து கட்சி இது பண்ணா இன்னும் உள்ளுணர்வோட கட்சிக்கு இது பண்றவங்க இருக்கிறாங்க. இந்த தடவை பாத்தீங்கன்னா நிறைய பேர் போய் ஓட்டே போடல. இது மாதிரி எல்லாம் துரோகம் பண்ணிருக்காங்க, அவங்க போய் ஓட்டு போட்டு என்னடா பண்ண போறன்ற மாதிரி ஒரு இடத்துல இப்போ எம்எல்ஏவோட தம்பி ஏற்கனவே நின்று நம்ம கிட்ட டெபாசிட் எழுந்தாரு. அவர் இடத்துல எதிர்க்க ஒரு சும்மா ஒப்புக்கு ஒரு ஆளை போட்டு ஒரு 480 வாக்குகள் மட்டும்தான் வாங்கிருக்கு நம்ம கட்சி. நிறைய பேர் வயிற்றுல போய் ஓட்டே போடாம விட்டுட்டாங்க. நம்ம வேணாம் இவங்க இது பண்றது பணம் கட்சியில இருந்து கொடுத்த பணத்தை கூட அந்த வேட்பாளருக்கு யாருக்கும் தரல. சொந்த காசுல வேணா நீங்க சொன்னீங்களே இப்ப நகை வித்துக்கலாம் செலவு பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணிட்டு இவங்க எல்லாம் அம்போன்னு உட்காந்துருக்காங்க தொண்டர்கள்லாம். யாருக்கும் வந்து கரெக்டா பணம் போய் சேரல எதுவும். அதாவது ஒரு ஹெல்ப் சும்மா கூட வேணா வந்து ஒரு இது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இல்ல. ஏற்கனவே இவரோட அமைச்சரோட புள்ள வந்து சிட்டிங் கவுன்சிலரா இருந்தவர், அவருக்கு சீட்டு கொடுத்துருக்கலாம் இல்லையா ஒரு வெயிட்டான கேண்டிடேட்னு தரல. சும்மா ஒப்புக்கு நானும் நிக்க ஒரு ஆளை நிக்க வச்சுட்டு இது மாதிரி பண்ணிட்டு இது மாதிரி எல்லாம் பண்ணிட்டாங்க. இதே மீறி நம்ம ஆளுங்க ஓட்டு வாங்கியிருக்காங்கன்னா அது வந்து மக்கள் உண்மையான அதிமுக போட்டு அதுல அதிமுக நிறைய பேர் ஒதுங்கிட்டாங்க. நமக்கு வேண்டாண்டாங்க 50% 52% தான் போல் ஆயிருது. நமக்கு ஃபுல்லா போல் ஆயிருந்தா ஒரு 70-80% போல் ஆயிருந்தா கண்டிப்பா நம்ம நிறைய வந்திருப்போம். இதை வந்து உற்சாகப்படுத்துறதுக்கு இந்த மீட்டிங்கோட ஒரு தொகுதிக்கு இப்ப கொஞ்சம் முன்னாடி சொன்னீங்களா அது மாதிரி ஒரு தொகுதிக்கும் ஒரு மீட்டிங் போட்டு அந்த இடத்துல இன்னும் பழைய ஆட்கள் எல்லாம் விலகி அப்படியே ஓரமா நிக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க. அந்த நகரிய செயலாளர் மாவட்ட செயலாளர் இருந்தவங்க எல்லாம் ஓரம் கட்டி அப்படியே ஒதுங்கி இருக்காங்க. புதுசா வந்தவங்க தான் கோல் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களெல்லாம் திரும்ப நம்ம இழுத்து கொண்டு வந்தோம்னா நிச்சயமா ஒரு பெரிய ஒரு புரட்சியே ஏற்பட்டுரும். அதுக்கு நீங்க தான் வந்து பண்ணணும், ஏதாச்சும் பண்ணணும். வணக்கம் சார். இந்த பழிவாங்கும் நடவடிக்கைன்னு கேட்டிருக்கீங்க சார். அது பழிவாங்கும் நடவடிக்கைனால மக்கள் எடுத்துக்க மாட்டாங்க சார். அதை வந்து அவர் நீதிமன்றத்துல போயிங்க அதெல்லாம் பழிவாங்கும் நடவடிக்கைன்னு அவர் தன்னை நிரூபிச்சுட்டு வந்துட்டாருன்னு நம்புவாங்க சார்.
ஒரு வகையில பொதுமக்கள் பழிவாங்க நடவடிக்கைன்னு சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, இவர் மட்டும் தான் சம்பாதிச்சாரா, இவரை விட்டு போட்டு மத்தவங்க எல்லாம் விட்டு போட்டு இவரை மட்டும் பிடிக்கிறீங்க, அப்படி வேணா பழிவாங்க நடவடிக்கைன்னு வேணா சொல்லுவாங்க. நேர்மையானவர் அப்படின்னு யாரும் சொல்றது இல்ல. இல்ல அதாங்க சார், அந்த மாதிரி தாங்க சார் இருக்கு. ரெண்டாவது சார், இப்போ இதையெல்லாம் இதுலயே இவங்க சுத்திட்டு இருக்கிறாங்க சார். இது முன்னாள் அமைச்சர் கைது, ரைடு விடுறாங்க, அதுக்கு போராட்டம் பண்றதுங்க, அப்படியே போயிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பொதுமக்கள் ரசிக்கலைங்க. அது வந்து இப்போ ஆவின் விலையெல்லாம் உயர்ந்து சொன்னாங்க, அதுக்கு எந்த போராட்டமும் பண்ணலைங்க. இதே ஜெயக்குமார் கைது கண்டித்து வந்து அவங்க போராட்டம் பண்ணாங்க, முன்னாள் அமைச்சர். இதெல்லாம் பொதுமக்கள் ரசிக்கலைங்க சார். இவங்க அதையெல்லாம் தவிர்த்துட்டு பொதுமக்கள் பிரச்சனையை பக்கம் கவனம் செலுத்தினா மட்டும் தான் சார் கட்சி இன்னுமே கொஞ்சம் மேல போகணும். இல்லைன்னா வந்து இதெல்லாம் மக்கள் ரசிக்கிறது இல்லைங்க சார். கண்டிப்பா இல்ல, சரியான கருத்து அது. மக்கள் பிரச்சனைக்காக நம்ம போராடணும். போராடணும். எடப்பாடி பழனிசாமியை கொடநாட்டுல கைது பண்ணிடுவாங்க, ஜெயக்குமார கைது செஞ்சுட்டாங்க, வேலுமணி வீட்டுல ரைடு பண்ணிட்டாங்க, இதுக்குதான் செய்யறாங்க சார். ரெண்டாவது இன்னொன்னு கேட்டீங்கன்னா, பிஜேபி வந்துங்க தமிழ்நாட்டுல வளருதா வளரலையா அதெல்லாம் அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா டெய்லியும் ஒரு அறிக்கைங்க அண்ணாமலை வந்துங்க இது சம்பந்தமா வந்து ஏதோ ஒன்று பேசிட்டே இருக்கிறாருங்க. ஆவின் விளையாட்டத்தை பத்தி பேசுறாருங்க, அப்புறம் டாஸ்மாக்ல விளையாட்டினாலும் பேசுறாரு. இப்ப பாத்தீங்கன்னா அடுத்தது வந்து மின் கட்டணம் உயர போகுதுன்னு பேசுறாருங்க. அவரு வந்து டிஎம்கே எகென்ஸ்டா இருக்கிற மாதிரியே வந்து ஒரு தோற்றம் உருவாகுங்க. ஆனா இவங்க எதுக்கு பண்றாங்க நினைக்கிறேன். இப்ப நேத்தெல்லாம் என்ன நியூஸ் கேட்டீங்கன்னா, வேலுமணி அவர் வீட்டு முன்னாடி தொடர்ந்து ரோஸ் மில்க் கொடுக்குறாங்க, இந்த மாதிரியான நியூஸ் தான் போயிட்டு இருக்கே தவிர எக்ஸ்ட்ரா டேமேஜ் ஆகுதே தவிரங்க எந்த விதமான இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைங்க. பொதுமக்கள் பிரச்சனையில கவனம் செலுத்தாட்டிங்க, பொறுப்புள்ள எதிர்கட்சியா செயல்படாட்டி காணாம போகும் அப்படிங்கிற உதாரணம் வந்து காங்கிரஸ் தாங்க சார். அது எங்கேயோ இருந்த காங்கிரஸ் இப்ப இருக்கானே தெரியாத அளவுக்கு போயிட்டு பொறுப்புள்ள எதிர்கட்சியா செயல்படலைங்க. இப்ப அந்த நிலைமை தான் நமக்கு வருங்க சார். பொதுமக்கள் பிரச்சனையில வந்து நம்ம கவனம் செலுத்தாட்டிங்க அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் தான் வருங்க சார். சரியான கருத்தை சொல்லியிருக்கீங்க தம்பி. அதாவது திமுகவுக்கு மாற்று பாஜக தான் அப்படிங்கிற அளவுக்கு அண்ணாமலை முயற்சி செய்யறாரு. வந்து மக்கள் வந்து திமுகவுக்கு மாற்று அதிமுக தான் இருக்கிறாங்க. ஆனா உரிய வகையில நம்முடைய செயல்பாடுகள் அமையாது. கரெக்டுங்க சார். அது ஒண்ணுங்க சார். நம்ம வந்து அதுக்கு இடம் நம்மளே கொடுக்குற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு சார் ஃபர்ஸ்ட். இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, அண்ணாமலை அவர் பேசுறது வந்து டிஎம்கே பெருசா எடுத்துக்க மாட்டேறாங்க. ஒருவேளை டிஎம்கே பெருசா எடுத்துக்கிட்டு எங்களுக்கு வந்து அண்ணாமலை தான் அண்ணாமலைக்கு ஆன்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இன்னுமே வந்து நம்மள பலவீனமாயிரும் சார். அதனால வந்து நம்ம இன்னுமே கொஞ்சம் ஆக்டிவா இருக்கணும் சார் டிஎம்கே. இல்லைன்னா கொஞ்சம் சிரமம் தாங்க சார். எந்த தொகுதி வருது? திருப்பூர் தெற்குங்க சார். திருப்பூர்ல எது வடக்கா தெற்கா? தெற்குங்க சார். தெற்கு. சரி, தொடர்புல இருங்க. அதாவது இவங்க அதை செய்யலைனாலும் நம்ம செய்வோம். இப்ப வந்து இப்ப சமூக வலைதளங்கள் மூலமா இப்ப பார்த்தீங்கன்னா இந்த கடந்த சில கூட்டங்களாகவே பாத்தீங்கன்னா அதிகப்படியான இளைஞர்கள் வந்து நம்மளோட இதுல வந்து இணையறாங்க, கருத்து சொல்றாங்க, இயக்கத்தை வலிமைப்படுத்தணும்னு சொல்றாங்க. இப்ப நீங்க பேசுன இந்த கருத்துக்கள்லாம் பாத்தீங்கன்னா கூட என்னுடைய அந்த பேஸ்புக்ல இருக்கும், யூடியூப்ல இருக்கும். இதெல்லாம் நாங்க வந்து உங்களுக்கு எடிட் பண்ணி எல்லாத்துக்குமே அனுப்புறோம். உங்க நம்பர் வாங்கினதெல்லாம் நீங்க பேசின கருத்துக்கள் உங்களுக்கு அனுப்பிச்சு விடுவோம். நீங்க பேசுறது, அதுக்கு நான் பதில் சொன்னது. இத சமூக வலைதளங்கள்ல நீங்க அதிகமா பகிர்ந்துருங்க. எல்லாரும் பேசுறதுமே இருக்கும். நம்ம எப்படி இந்த 1.5 மணி நேர நிகழ்ச்சியில நீங்க பேசுறது, நான் பேசுறது, அது மாதிரி ஒவ்வொருத்தரோட இதுவுமே எல்லாத்துக்குமே அனுப்புவோம். உங்களுக்கு ஏதாவது கிடைக்கலன்னா நீங்க உடனே கூட அந்த நம்பர்ல கூப்பிட்டு பேசுனீங்கன்னா அவங்க உங்களுக்கு அதை அனுப்பிச்சு வச்சிருவாங்க. இத நீங்க சமூக வலைதளங்கள்ல அதிகமாக உங்கள் நண்பர்கள் இடத்துல, உறவினர்கள் இடத்துல, நம்ம அதிமுக உறுப்பினர்கள் இடத்துல பகிர்ந்துக்குங்க. அடுத்தடுத்து நம்முடைய நிகழ்ச்சிகள் வர்ற பொழுது அவங்களே வந்து இதுல கலந்துக்க சொல்லுங்க, அவங்க கருத்துக்களை சொல்லுங்க. நம்ம முயற்சிக்கிறோம்னா அதிமுக தொண்டர்கள் முதல்ல தலைமையில இருந்து என்ன சொன்னாலும் செய்வோங்க என்பதுல இருந்து நம்ம படி மேல வந்து இது சரி, இது தப்பு, நம்ம இதை செய்யலாம், இதை செய்யக்கூடாது என்று கருத்து சொல்லுகிற அளவுக்கு நம்ம முதல்ல வந்து வளரணும் அந்த அதிமுகல. அந்த வளர்ச்சி வந்தாலே பாத்தீங்கன்னா அந்தந்த பகுதிகளில் கட்சி நல்லா கட்டமைக்கப்படும். அடுத்து சில நான் சொன்ன சில ஆப் எல்லாம் நம்ம டெவலப் பண்ணியிருக்கிறோம். அதுல நம்ம கிட்டத்தட்ட 1.5 கோடி தொண்டர்களையே இணைக்கிற அந்த செயலை நம்ம வந்து செஞ்சுட்டு இருக்கோம். அது அந்த இணைப்பு நடந்துட்டு இருக்குது. அது எல்லோரும் இப்ப நிறைய கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல படிச்சவங்க, ஐடி விங்ல இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கீங்க. எல்லாருமே சேர்ந்து அதை நம்ம செஞ்சோம்னா ஒரு 1 லட்சம் பேர் இறங்கி ஆளுக்கு 1000 பேர் சேர்த்துனாலே 1 கோடி பேர் ஆயிடுது இல்ல? அதே உங்களுக்கு எவ்வளவு வந்துருது? 100 பேர் சேர்த்துனாலே 1 கோடி வந்துருது இல்ல? நான் இத மாதிரி பேசுனேன்னு என் நண்பர்கிட்ட சொன்னப்பவே வந்து சார் அந்த லிங்க் கொடுங்க நான் பேசுறேன்னு சொன்னாங்க. சண்டே வந்து அந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு சொன்னாங்க.
புதன்கிழமை மீட்டிங்னு சொன்னாங்க. நான் அந்த லிங்க் வேணா நீங்க Facebookல போய் லைக் பண்ணீங்கன்னா அவங்களே உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆமா, கண்டிப்பா அவங்க சொல்லுங்க. அதாவது நம்ம இதுவரைக்கும் 168 நிகழ்ச்சிகள்னா ஒரு வாரத்துக்கு 2, அப்ப 84 வாரம் நடத்தியிருக்கோம். 84 வாரம், ஒரு வருஷத்துக்கு 52 தான். அப்ப கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 1.5 வருஷத்துக்கு மேல நம்ம இதை நடத்திட்டோம். நம்ம இது இன்னும் தொடர்ந்தியா 234 நம்ம நடத்துவோம். இப்ப அடுத்து நம்ம செய்கிற முயற்சி இப்ப நம்மோட இருக்கிறவங்கல்ல ஒரு 1 லட்சம் படித்த இளைஞர்கள், ஆளுக்கு 100 பேர் 150 பேர் 200 பேர் அதுல சேர்த்துனாங்கன்னா ஒரு 1.5 கோடி பேரையும் நம்ம முதல்ல இளைஞர்களை ஒருங்கிணைச்சிடலாம். அந்த ஒருங்கிணைச்சிட்டு தொகுதி வாரியா நம்ம நேரடியாக சென்று அவர்களை சந்தித்து அவங்களோட பேசி அந்தந்த பகுதியில யாருக்கு என்ன பொறுப்பு. ஒரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா பொது உறுப்பினர்கள் கூட்டம் அப்படின்னு சொல்லி போடுவோம். போட்டு அதுல ஏப்பா யாருக்கு என்ன பொறுப்பு உங்களுக்குள்ளே முடிவு பண்ணுங்கன்னு சொல்லி அங்கேயே அறிவிச்சிருவாங்க. இப்ப நீங்க நான்லாம் பாத்தீங்கன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் என்ன இளைஞர் அணியில மாவட்ட பொறுப்புல போடுற பொழுது எனக்கு 22 வயசு. 24 வயசுல நான் எம்எல்ஏ. அப்பதான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு கட்சியில ஒரு 50 ஆண்டு கால அனுபவம். இந்த கட்சியில ஒரு பிரச்சனைகள் சோதனைகள் அப்படின்னு வர்ற பொழுது இல்ல இந்த கட்சி இப்படித்தான் நடத்தணும் என்று நம்மால் அதை முன்னெடுக்க முடியுது. அப்ப இன்னைக்கு 25 வயசு 30 வயசு ஒரு 20ல இருந்து 30க்குள்ள இருக்கிறவங்க 30-35க்குள்ள இருக்கிறவங்கள நம்ம தயார்படுத்தணும்னா நிச்சயமாக இன்னொரு 50 வருஷத்துக்கு அவங்க இந்த இயக்கத்தை வலிமையாக பாதுகாத்து வைப்பாங்க. அந்த முயற்சியை தான் நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். அது நீங்க எல்லோரும் சேர்ந்து, இதுல ஒருத்தரோட தனிப்பட்ட இது அல்ல, எல்லோருமா சேர்ந்து இந்த ஒருங்கிணைப்பு முயற்சியை நம்ம செய்து இந்த 1.5 கோடி தொண்டர்களை, ஏன்னா நம்மளுக்கு டெக்னாலஜி இருக்கு, அது நமக்கு தெரியும், நம்ம படிச்சிருக்கிறோம், விவரம் தெரியும், அனுபவம் இருக்கு. அப்ப எல்லாரையும் அந்த ஒருங்கிணைப்பு செஞ்சா, ஏன் அந்த ஒருங்கிணைப்பு அவசியம்னா, இப்ப நீங்க திருப்பூர் தெற்கு தொகுதின்னு வச்சுக்கோங்க, நம்ம ஒரு நாள் குறிச்சு அங்க வர்றோம்னா முதல்ல எல்லாத்துக்கும் தகவல் நமக்குள்ள ஒரு பரிமாற்றம் இருக்கணும் இல்லையா? இந்த டேட்ல நீங்க அரசியல் அப்படின்னாலே கோடிக்கணக்கில் கொள்ளையடிச்சு கோட்டரும் கோழி பிரியாணி கொடுத்து கூட்டம் சேர்த்தணும் அப்படிங்கிற கலாச்சாரத்தை நம்ம முதல்ல ஒழிச்சு கட்டணும். அதை தகர்த்து எரிஞ்சிடணும். டெக்னாலஜியில நம்ம வாட்ஸ்அப்லயோ இதுலயோ அல்லது நமக்கு இருக்கிற அந்த சமூக வலைதளங்கள்ல ஒரு மெசேஜ் போட்டு இன்னைக்கு இத்தனை மணிக்கு கூட்டம் இருக்கு, இந்த 100க்கு வர்றோம்னா அங்கங்க 1000 பேர் 2000 பேர் இருப்பாங்க என்கிற சூழ்நிலையை நம்ம கொண்டு வந்தாலே மக்கள் திரும்பி பார்ப்பாங்க. கட்சிக்காரங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துடும். புரட்சி தலைவர் காலத்துல இருந்து இருக்கிற அந்த முன்னோடிகள் அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா மக்கள் மத்தியில ஒரு நேர்மையானவர்களாக நல்லவர்களாக நல்ல பெயரோடு இருப்பாங்க. அவர்களும் உங்களுக்கு உறுதுணையாக முன்னுக்கு நிக்கிற பொழுது நிச்சயமா நிறைய இளைஞர்களை பொறுப்புகளுக்கு நம்ம கொண்டு வந்துடலாம். ஒரு இனிமேல் பொறுப்பு அப்படிங்கிறதே 40 வயசுக்கு உள்ள இருக்கு. 20ல இருந்து 40 வயசுக்கு இருக்கிறவங்கள பொறுப்புல கொண்டு வந்தாதான் இன்னும் 30ல இருந்து 50 ஆண்டுகளுக்கு இந்த இயக்க வலிமையாக இருக்கும். அதையும் நம்ம செய்வோம். அதற்கு சமூக வலைதளங்கள் மூலமாக நீங்க என்ன பங்காற்ற முடியுமோ, பணி செய்ய முடியுமோ அதை செய்யலாம். கண்டிப்பா சார். இந்த காணொளியை காணும் தமிழ் உள்ளங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கனையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க. உங்கள் அன்பும் ஆதரவும் என்றைக்கும் எங்களுக்கு தேவை. நன்றி.